ஸ்தோத்திரம் பிரட்சிப்தம்னு சொல்லிடலாம். பாசுபதாஸ்திரம் பெற்றின்றதை பிரட்சிப்தம்னு சொல்ல முடியாது. ஆழ்வாரே சொல்றாரு அதை. பாசுபதாஸ்திரத்தை பெற்றின்றதை பிரட்சிப்தம்னு சொல்லிட முடியாது. ஆனா அங்க உள்ள ஒரு அழகான ஸ்தோத்திரம் என்ன இருக்குன்னா, அந்த ஸ்தோத்திரம் சிவனையே நேர பார்த்து பண்ற ஸ்தோத்திரம். அங்க விஷ்ணுனுடைய ஹிருதயத்துல சங்கரன், சங்கரனுடைய ஹிருதயத்துல விஷ்ணுன்னு அர்ஜுனன் பார்க்கும் பொழுது பாசுபதத்தை கொடுக்க வந்த பசுபதியின் இடத்துல கோபாலனை தான் பார்க்கிறான் அர்ஜுன். அந்த ஸ்தோத்திரம் தான் அப்படி இருக்கு. அந்த ஸ்தோத்திரத்தை பார்த்தா அப்படி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, இது காமியார்த்தமான ஒரு தபசு அப்படிங்கிற பட்சத்துல கூட, ஆனால் அவன் பரமைகாந்தியா இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தியிலிருந்து நழுவல. அந்த தேவதைக்கு அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறதா எங்கேயுமே. எல்லா தேவதைகளுக்கும் மேற்பட்ட ஒரு தெய்வம் எது அப்படின்னு தர்மபுத்திரர் கேட்கிறார். எல்லா சாதனைகளை காட்டிலும் எல்லா தர்மங்களை காட்டிலும் உயர்ந்த தர்மம் எது அப்படிங்கறதுனால பாக்கி எல்லாம் கேட்டதெல்லாம் எடுத்து வச்சாள். இனிமே அவைகள்லாம் வேண்டாம். சுத்வா தர்மான சேஷேன பாவனானிச்ச சர்வதா யுதிஷ்டிர சாந்தனவம் புனரேவ அபியபாஷதேங்கும் பொழுது கேட்டதையே கேட்டு சொன்னதையே சொன்னார்னா இந்த கேள்வியும் இங்க பிரத்யுத்தரம் தேவையில்லை. அப்படிங்கறதுனாலே அதை தவிர அந்நிதான கேள்வி, அதை தவிர அந்நிதான உத்தரம் அப்படிங்கறதுனாலதான் புனரேவ அப்படின்னு பிரிச்சு காட்டுறார். அதுல ஏதாவது ஒண்ணு பாக்கி இருக்கோ நான் இல்லைங்கிறது